பல்வேறு துறைகளின் சார்பாக முடிவுற்ற பணிகளை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். மதுரை அரசு சட்டக் கல்லூரியில் 48 கோடியில் கட்டப்பட்டுள்ள கல்விசார் மற்றும் நிர்வாக தொகுதி கட்டடங்கள் மற்றும் வேலூர் அரசு சட்டக் கல்லூரியில் 6 கோடியில் தரை மற்றும் 2 தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள நூலக கட்டடம் ஆகியவற்றை அவர் திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை, கரூர் மாவட்டம் பொன்னனையார் அணை மற்றும் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை ஆகிய இடங்களில் சுற்றுலா தலங்களை உலக தரத்தில் மேம்படுத்தும் நோக்கில் 7 கோடியில் முடிவுற்ற 4 திட்டப்பணிகளை திறந்து வைத்து 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 5 புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை ஷெனாய் நகர் மற்றும் மதுரை மாநகர அண்ணா நகர் ஆகிய இடங்களில் 43 லட்சம் ரூபாய் செலவில் அரண் திருநங்கையர்களுக்கான இல்லத்தை அவர் திறந்து வைத்தார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவன தொழில் பூங்காக்களில் அமைத்துள்ள 16 புதிய குழந்தைகள் காப்பகங்கள், 120 கோடி ரூபாய் செலவில் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள திண்டிவனம் மெகா உணவு பூங்கா மற்றும் 70 கோடி ரூபாய் செலவில் தேனி மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேனி மெகா உணவு பூங்காவையும் அவர் திறந்து வைத்தார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 43 கோடியில் 4 திருக்கோயில்களில் 4 புதிய திட்டப்பணிகள் மற்றும் 1 உதவி ஆணையர் அலுவலக கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 7 திருக்கோயில்களில் 13 முடிவுற்ற பணிகளை அவர் திறந்து வைத்தார். மின் உதவி பொறியாளர், இளநிலை வரை தொழில் அலுவலர் மற்றும் உதவியாளர் ஆகிய பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 83 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.